கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலையிலே இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மார்க் 10ஆம் அதிகாரம் 29, 30 ஆகிய வசனங்கள். சுவிசேஷ ஊழியத்திற்கு உதவி செய்தவர்கள். தலைப்பு: சுவிசேஷ ஊழியத்திற்கு உதவி செய்தவர்கள். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரெண்டா கொஞ்சம் சொல்றேன். என் உடன் வேலையாட்களும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். இப்போ கடைசி காலமா இருக்கு. இந்த கடைசி காலத்திலே நம்ம என்ன அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, சுவிசேஷத்திற்காக யாரெல்லாம் உதவி செய்யறீங்களோ, ஆசைப்படுறீங்களோ, பிரயாசப்படுறீங்களோ, முயற்சி பண்றீங்களோ, உதவி பண்றீங்களோ, சகாயம் பண்றீங்களோ, உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அவர்களுடைய நாமங்கள் உங்களுடைய பெயர்கள். ஹல்லேலூயா. என் உடன் வேலையாட்களோடு கூட ஒரு பெரிய சர்ச் இருக்கும், ஒரு பெரிய ட்ரஸ்ட் இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க இருக்கிறோம், திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். பிரைவேட் ஊழியம் இருக்கு, ஏகப்பட்ட சர்ச் இருக்கு, இன்னுமாக பிரேயர் சென்டர் இருக்கு. என் உடன் வேலையாட்கள் கூட, என் உடன் வேலையாட்கள் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். இப்போ நமக்கு தெரியும், சிஎஸ்ஏ இருக்கு, திருநெல்வேலி பகுதியில் 4 மாடியில மவுன்ஸ்ல செய்ய ஊழியம் இருக்கு, மிஷனரிமாருடைய ஊழியம் இருக்கு, இன்னுமாக நிறைய இருக்கு. இவர்களுக்கெல்லாம் யார் யார் உதவி செய்கிறார்களோ, கூட வேலை செய்கிறார்களோ, சுவிசேஷ விஷயத்திற்காக அவர்களோட கூட யாரெல்லாம் மிகவும் பிரயாசப்படுகிறார்களோ, அதுல எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், என்னை பத்தி கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். 2016 ஒரு 2.5 வருஷம் சர்ச்சில் வேலை பார்த்தேன். கன்வென்ஷன் மீட்டிங் நடக்கும், 3 நாள் மீட்டிங் நடக்கும், ட்ராக்ஸ் கொடுக்க போவோம். சர்ச்சில் வேலை பார்க்கும்போது 365 நாளுமே சர்வீஸ் உண்டு. அந்த 365 நாளுமே காலையில நைட்டு டெய்லி 2 சர்வீஸ் உண்டு. சிஎஸ்ஹெச்ல திருநெல்வேலியிலேருந்து திசையன்வேலை 55 கிலோமீட்டருக்கு,
சமரியா சர்ச்சில் கோயில்கிட்டே வேலை பார்த்தேன். சர்ச்சில் வேலை பார்க்கும்போது 364 சர்வீஸ் உண்டு. பகல் நேரத்தில் வீடு வீடாக போவேன், காலையில் நைட்டு சர்ச்சில் இருப்பேன், எல்லா நாளுமே மோஸ்ட்லி உள்ளே இருப்பேன். சர்ச்சுக்கு கரெக்டாக உள்ள வந்துடுவேன். என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். என்னோட கூட மிகவும் 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 பிரயாசப்பட்டார்கள். யாரெல்லாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறார்களோ அவர்களுடைய கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். இப்போ ஆன்லைன் மூலியமா கர்த்தருடைய கிருபையினாலே செய்தி அனுப்பிட்டு இருக்கோம். நேற்று ஒரு ஐயா ஜெபிக்க வரும்போது, உங்களுடைய செய்தியை நான் யூடியூப்ல கேட்குறேன், எனக்கு அது பிரயோஜனமா இருக்கு, நான் எனக்கு தெரிந்த மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், அவங்கள்ட்டையும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்க. யாரெல்லாம் இந்த வீடியோ சப்போஸ் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க எங்க இருப்பாங்க, எந்த நாட்டில் இருப்பாங்க எனக்கு தெரியாது. நான் பார்த்தா திருநெல்வேலியில் இருக்கிறேன், அவங்க பார்த்தா வேற வேற நாட்டில், வேற வேற ஊர்ல, வேற வேற ஸ்டேட்ல இருப்பாங்க. நம்ம வீடியோ கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒருவேளை அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு அப்படின்னா அவங்க அங்கேருந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த வீடியோ டெய்லி. அது நமக்கு தெரியாது. என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், ஆசைப்பட்டார்கள். வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, ஆமா அவங்க உண்மையா சொன்னாங்க, அப்ப இந்த வீடியோ நம்ம வேற யாருக்கா ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அவங்க நினைச்சிருப்பாங்க, இந்த வீடியோ நல்லா இருக்கு, நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணுமே, என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு, என் சொந்தக்காரங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, அவங்களுக்கும் இந்த வீடியோ நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம், அவங்களும் கொஞ்சம் செய்தி கேட்கட்டும். உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இன்னைக்கு உள்ள செய்தி ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு, கர்த்தருடைய வார்த்தை என்னை தொட்டுச்சு, இதன் மூலியமா என்னோட வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு, எனக்கு சமாதானம் கிடைச்சிருக்கு, நான் நல்லா படுத்து தூங்குறேன், காலையில செய்தி கேட்டு அதுவும் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி செய்தியை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை இன்னொரு பக்கம் ஷேர் பண்ணுவாங்க. இவங்க வேற இடத்துல இருப்பாங்க, அவங்களோட பிள்ளைகள் வேற பக்கம் இருக்கும், அந்த பிள்ளைகள் ஷேர் பண்ணுவாங்க. சில நேரத்தில் கணவருக்கே ஷேர் பண்ணுவாங்க, சொந்தக்காரங்களும் ஷேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாம அங்க ஆன்லைன் மூலியமா, வாட்ஸ்அப் மூலியமா போயிட்டு இருக்கும். இந்த ஊழியம்லாம் தானா போயிட்டு இருக்கும். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்திலே ஒரு ஐயா என்கிட்ட பேசுவாங்க. அவங்க மதுரையில் இருக்காங்க, ஹெச்எம். அந்த ஐயா பேசும்போது, உங்களுடைய ஊழியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ இல்லை, நான் 4 வருஷம் முன்னாடி சொல்றேன், எனக்கு தெரிந்தவங்களுக்கு நான் டெய்லி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. சில இடத்துல என்னை யாராவது ஊழியத்துக்கு கூப்பிடுவாங்க, நான் கிளம்பி போகும்போது, பிரதர் வாங்க நம்ம கார்லயே போயிரும் அப்படிம்பாங்க. உடனே அவங்க கூட போவேன். யாரெல்லாம் ஊழியத்துக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இப்ப ஆன்லைன் மூலியமா அந்த செய்தி அனுப்புறோம். சில குடும்பத்திலே எனக்காக தேவனார்ல மினிஸ்டர்களுக்காக ஜெபித்து கொண்டிருப்பீங்க. வயசான பாட்டியா இருப்பீங்க, வயசான தாத்தாவா இருப்பீங்க, வாலிப பிள்ளை இருப்பீங்க, இளந்தாய்மாரா இருப்பீங்க. சில குடும்பத்திலே ரட்சிக்கப்பட்டு நிறைய குடும்பத்திலே ஆவிக்குரிய பிள்ளைகள் இணைந்திருப்பீங்க. இரவு நேரத்திலே நம்ம செய்தி அனுப்பி நம்ம ஜெபிக்கும் போது என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சில குடும்பத்திலே எனக்காக மெனக்கட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ணன் ஆசிரியங்கப்பா, அவனுடைய ஊழியத்தை ஆசிரியங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க. ஒரே ஒரு வார்த்தை. அந்த வேர்டை நீங்க நல்லா நோட் பண்ணணும். ஒரு வார்த்தை. வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், அதிகமான ஆசைப்பட்டார்கள், மிகவும் முயற்சி எடுத்தாங்க. அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அந்த செய்தியினுடைய ஆழம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கான்னு எனக்கு நான் யோசித்து பார்க்கிறேன்.
என் உடன் வேலையாட்கள் கூட சுவிசேஷ விஷயத்தில் எந்த விஷயத்துக்காக நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வருது. கர்த்தருடைய பிள்ளைகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஏன்னா கடைசி காலத்துல கள்ள ஓநாய்கள் நிறைய இருக்கு, கள்ள ஊழியர்கள் இருக்கிறாங்க, பணத்துக்காக வயிற்றுக்காக ஊழியம் பண்றாங்க. டயலாக் பிரசங்கம், சும்மா வாயில வந்ததெல்லாம் பேசுறாங்க. பைபிள் வசனம் அப்படி இருக்காது. வசனத்தை அதனுடைய ஆழத்தை சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி நல்லா கவனிங்க. சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட. அப்ப நீங்க யாருக்கு உதவி செய்யணும், யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போறாங்களா, சுவிசேஷம் ஊழியம் பண்றாங்களா, உண்மையிலேயே கர்த்தருக்காக ஊழியம் செய்யறாங்களா, 24 மணி நேரம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறாங்களா, அதை நீங்க கொஞ்சம் கண்டுபிடித்து பார்க்கணும். அதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, கடைசி காலத்திலே நிறைய கள்ள உபதேசம் அப்படின்னா வசனத்தினுடைய ஆழத்தை சொல்லவே மாட்டாங்க. எல்லாருக்கும் வசனம் தெரியும், அந்த வசனத்தின்படி கீழ்ப்படியணும், அந்த வசனத்தின்படி வாழணும். என் வாழ்க்கையில் நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது 40 நாள் பாஸ்டிங் போட்டு, நான் பூமிக்கு வேலை செய்யக்கூடாது, நான் பரலோகத்துக்கு வேலை செய்யணும், அந்த ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும்தான் நான் 40 நாள் பாஸ்டிங் போட்டேன். ஏன்னா நான் ஒரு வியாபாரி. தூங்கி எந்திரிச்சோன்னு எனக்கு வியாபாரம் பார்க்க தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு வேலை செய்யணும், எனக்கு மற்றவங்கள போல ஏமாத்தணும் அதெல்லாம் தெரியாது. நான் 11 வயசுல வேலைக்கு போனால் ஒரு நாளைக்கு நான் 16 hour ஒர்க் பார்ப்பேன். நான் ஒரு வியாபாரி. வியாபாரத்துல நஷ்டம், வாழ்க்கையில கண்ணீர், நிந்தைகள், அவமானம், கேவலம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை. இப்படிலாம் இருக்கும்போது மிஷினரியா போடுன்னு சொல்லி ஆசைப்பட்டேன். 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜபிக்கும்போது மிஷினரிக்காக அர்ப்பணித்து ஜபித்து கொண்டிருந்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே, ஃபேமிலியாக இருக்கிறதுனால சர்ச்சில் எனக்கு ஒரு கோயில் விட்டு வேலை கிடைச்சது. அதிலிருந்து பைபிள் காலேஜ் படித்து அதுக்கப்புறம் முழு நேர ஊழியத்துக்கு வந்து கர்த்தருடைய ஊழியத்தை தேவ சித்தத்தின்படி தேவன் அருளிய மினிஷனில் தந்தார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஜெபித்து கொண்டு இருந்தோம். கர்த்தருடைய கிருபையினால ஆன்லைனில் கொண்டு போனார். இன்று சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். வேற வேற தேசத்திலிருந்து சில சாட்சிகள்லாம் சொல்லுவாங்க. நான் 20 வருஷமா பைபிள் வாசிக்காம இருந்தேன். உங்களுடைய செய்தி கேட்டதுக்கு அப்புறம் நான் கர்த்தருடைய கிருபையினால செல்போனோ, நாடகம் பார்க்கறதோ, படம் பார்க்கறதோ, வீட்டில் நேரம் வேஸ்ட் பண்றதோ குறைச்சிட்டு இப்ப எங்க வீட்டுக்குள்ள நாங்க கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. நான் இருக்கிறதோ திருநெல்வேலி பகுதி. ஆன்லைன் மூலியமா, யூடியூப் மூலியமா வேற தேசத்துக்குள்ள செய்தி போயிட்டு இருக்கு. அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வார்த்தை அவங்களோட இதயத்துக்குள்ள கிரியை செய்து, அவங்க அந்த இடத்துல மனம் திரும்பி, அவங்க இருக்கிற பகுதியிலே, அவங்க இருக்கிற வீட்டுக்குள்ளே பல சூழ்நிலையிலே ரட்சிக்கப்பட்டு வேற இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. பக்கத்துல சர்ச் இருக்காது. அவங்க இருக்கிற இடத்துக்குள்ளே இந்த செய்தி போய் தொடப்பட்டு, அவங்க இருக்கிற இடத்துல மனம் திரும்பி, அவங்க இருக்கிற இடத்துல கையில பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு ஷேரும் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஆன்லைன் மூலியமா பெற்றிருக்கு. சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். சில குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, பிரதர் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர், என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு நிறைய ஆசீர்வதித்திருக்கிறார், உங்க செய்தி நான் எங்க வெளியில போனாலும் நான் கேட்டுருவேன், அது மேக்சிமம் எப்படினாலும் நான் கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சில சாட்சி சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு உபத்திரம், ஒரு பாடு, ஒரு பிரச்சனை, ஒரு கண்ணீர் வாழ்க்கை, ஒரு கஷ்டம். ஒரு வீட்டுல பிள்ளை இல்லாம இருக்கும், ஒரு வீட்டுல கல்யாணம் முடியாம இருக்கும், ஒரு வீட்டுல டைவர்ஸே இருக்கும், ஒரு வீட்டுல வியாதியில இருப்பாங்க, ஒரு வீட்டுல ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, ஒரு வீட்டுல கடன்ல ஊரோட்டே போயிருப்பாங்க. பல வீட்டுல பல சூழ்நிலை
வீட்டில் யாரும் பேச மாட்டாங்க, முதியோர் இல்லத்துல இருப்பாங்க. பல ஜெப குறிப்பு ஆன்லைன் மூலியமா வரும்போது பேசும்போது சில நேரத்தில் அவங்களுக்கு ஜெபிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அழுதுருவேன். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. கொரோனா நேரத்துலலாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கம்ப்ளீட்டா கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். ஒவ்வொரு நாளும் ஜெப குறிப்பு வரும்போது அங்க இறந்துட்டாங்க, இந்த இடத்துல இறந்துட்டாங்க, அதுல எங்க வீட்லயே எங்க அம்மா இறந்துட்டாங்க, எங்க ஃபேமிலியில 2 பேர் இறந்துட்டாங்க. கொரோனா நேரத்துல எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கண்ணீரை தொடச்சிட்டு மறுபடியும் போய் செய்தி பேசி ஆன்லைன் மூலியமா வீடியோ அனுப்பி ஆகணும். யூடியூப்ல ஒரு நாள் கூட நிப்பாட்டல. கர்த்தரோட கிருபைனால முடிஞ்சா எனக்கா ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிக்கோங்க. சுவிசேஷ ஊழியத்துக்காக என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, எங்க அம்மா இறந்துட்டாங்க, நாளை காலையில் அடக்கம் அப்படின்ட்டாங்க. நைட் நேரத்தில் அடுத்த வீடியோ பேசி ஆகணும். மெசேஜ் பேசி பார்க்க வரமாட்டுக்கு. நைட் நேரத்தில் அன்டயத்தில் பேசுறேன், வரமாட்டுக்கு. மூக்கு அடக்கி காது அடக்கி நாக்கில் உள்ள தண்ணியெல்லாம் காணும், நாவ அப்படியே இதாயிட்டு. ஆனாலும் மறுபடியும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் செய்தி பேசினேன். கர்த்தருடைய ஊழியத்தை 31 நாளும் ஆன்லைன் மூலியமா அனுப்புறது ஈஸி கிடையாது. எத்தனையோ குடும்பத்தில் எனக்காக ஜெபம் பண்றீங்க. உங்க எல்லாருடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு குட் நியூஸ். உங்க எல்லாருடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. தேவன் அருளியப்ப மினிஷனுக்காக ₹1 காணிக்க கொடுத்தீங்களா, உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கும். கர்த்தருக்காக மட்டும்தான் வேலை. உலகத்துக்கு வேஷம் தரிக்க மைக்க பிடிக்கல, மனுஷனை பிரியப்படுத்த ஊழியம் பண்ணல. சத்தியத்தை சத்தியமா சொல்லும் போது ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவாங்க. தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எப்படி வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சத்திய எழுத்துல கண்டு இருக்கிறதே கர்த்தர் வெளிப்படுத்தினார். இப்படிலாம் போட்டிருக்குப்பா, நான் அந்த அளவுக்கு நான் கீழ்ப்படியிலையப்பா அப்படிமே. சத்தியத்தை அறியும் போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இரவு நேரத்திலே செய்தி கேட்கிறீங்களா? இப்ப கூட உங்க முன்பா பேசும்போது கண்ணீரோட தான் பேசுறேன். என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் யாரெல்லாம் ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கிறீங்களோ, நீங்க நைட்டு 12 மணிக்கும் கேட்குறீங்க, 2 மணிக்கும் கேட்குறீங்க, 11 மணிக்கும் கேட்குறீங்க. உங்க வீட்டுக்குள்ள செய்தி வருது, நீங்க இருக்கிற இடத்துல ஒரு செல்போன்ல ஒரு செய்தி வருது. திருநெல்வேலியிலிருந்து அந்த செய்தி வந்துட்டு இருக்கு. முடிஞ்சா எனக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிக்கோங்க. என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில், எந்த விஷயம் அப்படின்னா சுவிசேஷ விஷயத்தில் ஒரு பாவி மனம் திரும்பும் போதுதான் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். ஒரு பாவி ரட்சிக்கப்படும் போதுதான் அந்த குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம். ஒரு குடும்பத்திலே தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஜனமா இருக்கும் போதுதான் சமாதானம். எனக்கு நித்திய ஜீவன் தருவேன் என்பதுதான் அவர் எனக்கு செய்த வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நான் மட்டும் பரலோகத்துக்கு போக கூடாது, எல்லாரையும் பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போகணும். அவங்கதான் கிறிஸ்டியன். சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட, இப்ப யாரெல்லாம் அந்த செய்தி எவ்வளவு நேரம் பொறுமையா கேட்கிறீங்களோ, என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். மிகவும் பிரயாசப்பட்டார்கள் அப்படின்னா உங்க கையில செல்போன் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் இருக்கும், அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனையா இருப்பாங்க, அவங்க வீட்டில் ஒரு கடன் பிரச்சனையா இருப்பாங்க, ஒரு வியாதியில் இருப்பாங்க. இந்த மாதிரி காலையில் 3 மணிக்கு ஒரு பிரதர் ஜெபம் பண்றாரு, அவர் பேர் ரவிராஜ். நைட் 8 மணிக்கு ஜெபம் பண்ணுவார். அந்த சேனல் பேர் தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி சேனல். உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நாங்களும் கேட்டு எங்க வாழ்க்கையில நிறைய மாற்றம் கிடைச்சிருக்கு. நீங்களும் வேணா அந்த வீடியோ வேணா கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை 2 வார்த்தை நீங்க சொன்னா கூட அவர்களுடைய நாமங்கள், உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது எழுதப்பட்டிருக்கு.
அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்திலே இணைந்து இருக்கிறீங்களா? எனக்காக சப்போஸ் ஒருவேளை ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஊழியத்துக்காக பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? பொருத்தனை பண்ணிருக்கீங்களா? நான் பேசுற செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் கர்த்தரோட கிருபைனால எத்தனையோ ஜனங்கள் சொல்லியிருக்காங்க, பிரதர் நான் இப்ப தண்ணி அடிக்க விட்டுட்டேன், என் மனைவியோட நான் சேர்ந்து வாழ்றேன், எனக்கு தேவன் உங்க யூடியூப் மூலியமா நான் கேட்டு ஜெபம் பண்ணியிருக்கேன், எனக்கு பிள்ளை கொடுத்துருக்காரு. எத்தனையோ சாட்சிகள் உண்டு. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. அப்புராஜமான ஊழியக்காரன் கொடுக்கப்பட்ட வேலை செஞ்சா மட்டும்தான் கர்த்தருடைய வருகையில காணப்பட முடியும். உண்மை உத்தமனுமான ஊழியக்காரனே அப்படிம்பாரு. அந்த நாட்களுக்காக ஆயத்தமாயிருப்போம். நம்ம பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமா இருக்கா? சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ என்னோட கூட பிரயாசப்பட்டார்கள், ஆசைப்பட்டாங்க. அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. நீங்க கர்த்தருக்காக ஏதாவது ஒரு சின்ன காரியம் பண்றீங்களா? ஒரு நாளைக்கு நான் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்றேன் பிரதர், ஒரு 10 நிமிஷம் எல்லா ஊழியக்காரங்க பேரை சொல்லி ஜெபம் பண்றேன், 4 மாடிக்காக ஜெபம் பண்றேன், சர்ச்சுக்காக ஜெபம் பண்றேன், பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்றேன். எல்லாருக்காக நாங்க ஜெபம் பண்றோம் பிரதர், எல்லாருக்காக நாங்க மிஷனரி மாதிரில இருந்து எல்லாருக்காக நாங்க ஜெபம் பண்றோம் பிரதர். உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். உங்க சொந்தக்காரங்களுக்காக ஜெபம் பண்றீங்களா? அவங்க ரட்சிக்கப்படும் சொல்லி ஜெபம் பண்றீங்களா? சுவிசேஷ ஊழியத்துக்காக ஆசைப்படுறீங்களா? இல்ல சுவிசேஷ ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? இல்ல சுவிசேஷம் ஊழியம் பண்றவங்களுக்கு காணிக்கை அனுப்பிட்டு இருக்கிறீங்களா? சுவிசேஷ ஊழியம் பண்றவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு கிஃப்டா வாங்கி கொடுத்துருக்கிறீங்களா? அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். அவர்களுடைய பெயர்கள், அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ செய்தி என்ன அப்படின்னா, இந்த பூமியில் 1000 கோடி இருக்கலாம், 1,00,000 கோடி இருக்கலாம், செத்தா மண் அள்ளி போட்டுருவாங்க, அவ்வளவுதான். பணம்லாம் கொண்டு போக முடியாது. ஆனால் சுவிசேஷ ஊழியத்துக்கு யாரெல்லாம் உதவி பண்ணினாங்களோ அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது 2 வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் படிக்க வந்தேன். அதுக்கப்புறம் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். சில நேரத்தில் யாராவது சர்ச்சுக்கு முதல்ல கூப்பிடுவாங்க. அப்புறம் காத்திருந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் லாக்டவுன் வந்துச்சு. லாக்டவுன் முன்னக்கூட்டி ஆன்லைன் மூலியமா செய்தி அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம். 5 வருஷம் முன்பாலாம் ரொம்ப பேச தெரியாது, திக்குவாய். நான் 6ஆம் கிளாஸில் படித்ததுனால, 6ஆம் கிளாஸ் தான் என்னோட படிப்பு மொத்தமே. அதனால வசனம் எடுத்து பேசும்போது சில மிஸ்டேக் வரும். எங்கள் அம்மா செய்தி கேட்பாங்க, கையில் காசு இருக்காடா, வீட்டில் எல்லாம் வாங்கி போட்டியா, உனக்கு எது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே இருக்குமா, இருக்கு அப்படின்னு அந்த பேசுகிற வார்த்தையை வச்சு கவனிச்சுட்டு அக்கௌண்ட்டில் அனுப்பிவிடுவாங்க. கொரோனா நேரத்தில் இறந்து போயிட்டாங்க. கர்த்தருடைய ஊழியத்தை யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீர்களோ உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். சும்மா கடமைக்கு ஊழியம் பத்தாது, நம்ம பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கணும். செத்தா பரலோகத்துல நிக்கணும். வேதனையா தான் இருக்கு, ஏன்னா காலம் கடைசியா இருக்கு. உலகத்துக்கு வேஷம் வேண்டாம், நம்ம பரலோகத்துல நிக்கணும். சுவிசேஷ ஊழியத்துக்காக யாரெல்லாம் உதவி செய்தீர்களோ உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறது.
சுவிசேஷம் ஒன்றும் ஊழியம் பண்ணுங்க. இல்லை யாராவது சுவிசேஷம் ஊழியம் பண்ணுறாங்களா, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இல்லை பிரதர் என்னால் உதவியும் செய்ய முடியாது, சுவிசேஷம் ஊழியத்தும் போக முடியாதுன்னா அப்போ அடுத்த படுக்கையாக இருக்கேன், நானே வயசாயிட்டு உட்காந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏதாவது ஒன்று பண்ணுங்க. சேத்தா பரலோகத்தில் நிற்கணும். அவ்வளோதான் இன்னைக்கு செய்தி, அவ்வளோதான். சுவிசேஷ ஊழியத்திற்காக உதவி செய்தவர்கள். இன்னைக்கு தலைப்பு என்ன? சுவிசேஷ ஊழியத்திற்காக உதவி செய்தவர்கள். அதுதான் சொன்னேன். எக்ஸாம்பிள் எங்கள் அம்மாவை சொன்னேன். முழு நேரம் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்பப்போ ஃபோன் அடிச்சு கேட்பாங்க, நல்லா இருக்கியாடா, நல்லா இருக்கியா, மனைவி எப்படி இருக்கு, பிள்ளைகள் எப்படி இருக்கு, எல்லாம் கேட்பாங்க. சுவிசேஷ ஊழியத்துக்காக உதவி செய்தவர்கள். இப்படி ஒவ்வொரு வீட்லேயும் தாய்மார் இருப்பீங்க, வயசானவங்க இருப்பீங்க, இளம் தாய்மார் இருப்பீங்க. பரிசுத்தவான்கள் அவங்களுக்காக உதவி பண்ணிட்டு இருப்பீங்க. கர்த்தருடைய ஊழியத்துக்காக பணம் அனுப்பிட்டு இருப்பீங்க. உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. நீங்க போற சர்ச்சில் உள்ள பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க போற சர்ச்சில் ஒரு சுவிசேஷம் ஊழியம் பண்ணுவாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. எவ்வளவு ஒரு முக்கியமான வசனம் தெரியுமா? இந்த வசனத்தினுடைய இன்னொரு வசனம் இருக்கு, மார்க்கு 10:29-30. நாளைக்கு காலையில் உள்ள செய்தியில அதை வேணா தியானிப்போம். இதனுடைய கண்டினியூ. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இணைந்திருக்கிற குடும்பம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். பிரதர் நாங்கள் காணிக்க அனுப்பணும், உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும், அவ்வளவுதான் டார்கெட். பரலோகத்துக்குள்ள இருக்கணும், பரலோகத்துல நம்ம பெயர் இருக்கணும், நம்ம பரலோகத்துக்கு போகணும், நம்ம செத்தாங்க இருக்கணும், அவ்வளவுதான். கிறிஸ்டியன் வாழ்க்கை அப்படின்னா நமக்கு செத்தா பரலோகத்தில் ஒரு இடம் இருக்கு. எப்படியும் அந்த பூமியில் கொஞ்சம் வருஷம் தான். இந்த கொஞ்சம் வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அங்க கண்ணை முழிக்கணும். சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? ஒருமனப்பட்டு ஜெபிக்க போறோம். இன்னைக்கு நைட்டு ஊழியம் இருக்கு, கன்வென்ஷன் மீட்டிங் இருக்கு, அதுக்காக கிளம்பிட்டு இருக்கேன். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே பேசுறதுக்கு தேவன் கிருபை செய்தார். சின்ன ஜெபம் பண்ண போறேன். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்பீங்களோ உடனே எனக்காக ஜெபம் பண்ணுங்க. கன்வென்ஷன் மீட்டிங்ல இருப்பேன், ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும். கண்களை மூடி சின்ன ஜெபம் பண்ணும். அன்பின் கர்த்தாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருக்காக நாங்க வாழணும்ப்பா. சுவிசேஷ ஊழியத்துக்காக யாரெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்காங்களோ அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்று எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. அந்த வாக்குத்தத்தம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக, இயேசு கிறிஸ்து நாமத்தினால நிறைவேறுவதாக. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலையடைங்க. நிறைய குடும்பத்தில் பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க, காரில் போயிட்டுருக்காங்க, ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க, ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காங்க. எல்லாரையும் கர்த்தர் வேலையடைங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் பலவீனத்தோடு மரண அவஸ்தையில் எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ கர்த்தர் தீர்க்க ஐசை கட்டளையிடுங்க. நைட் நேரத்தில் கற்பதுணிகா ஜெபிக்கிறோம், கர்த்தர் கரம் தொட்டு ஆசிடுங்க. மாசமா இருக்காங்க, டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு குறைகள் குற்றங்களை மன்னித்து வாசல் திறந்து விடுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் சமாதானத்தை கட்டிடுங்க. தேவன் அருளியப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்க. துன்பத்தோடு கூடிய 100 மடங்கு என்று எழுதப்பட்டிருக்கு. எந்த குடும்பத்திலே கர்த்தரா அப்பா வேறு பிரிக்கப்பட்ட ஜனமா இணைந்திருக்கிறாங்களோ நித்திய ஜீவன் தருவேன் என்பதே எங்களுக்கு செய்த வாக்கு தத்துவம். இந்த பூமியிலே சுவிசேஷ ஊழியத்துக்காக யாரெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்காங்களோ அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது என்று வேதவசனப்படி உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை முழுசும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பா. அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும். இந்த நாளிலும் பாதுகாத்த எல்லா கருத்துக்கள் ஸ்தோத்திரம். கன்வென்ஷன் மீட்டிங்ல கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார் கிருபைக்காக நன்றி. கர்த்தர் பேசுங்க அப்ப. அந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். அடியே நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளிய மினிஸ்டர் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க.
எல்லா குடும்பத்துக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. அதிகால வேளையிலே அப்பா எங்களை எழுப்பிவிடுங்க. உங்களுடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாளைக்குள்ள எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்துவங்க. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. உங்க நாம மகிமுடட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியோட அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம மன்னோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு நிமிடமா ஜெபிங்க. தேவனாரிலே அப்ப மினிஸ்டருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஊழியம் இருக்கு, அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் உங்களுடைய தலைமுறை சகல காத்திலும் கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.